பார்ப்பதற்கு உக்கிரமாக இருந்தாலும் அனைவருக்குமே அருள் பாலிக்கக்கூடிய வராகிக்கு தீபாராதனை காட்சி இந்த நேரத்தில் பார்த்துட்ருக்கோம். வராகி தாயே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் வராகி அம்மனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகுங்க. பலருக்கும் சந்தேகமாக இருக்கு, அது என்னன்னா வராகி அம்மனுடைய புகைப்படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம் மான கேள்வி கேட்பீங்க. இந்த வராகி அம்மனுக்கு எந்த மாதிரியான தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், தீய வினைகள் விலகும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட வராகி அம்மனுக்கு எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். மேலும் நீங்களும் வராகி அம்மனை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ காட்சியில் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான அலங்காரத்தில் தீபாராதனையை காத்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் நிச்சயம் விலகிட வராகி அம்மனுடைய புகைப்படத்தில் வீட்டில் வச்சு எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வராகி அம்மனை எந்தெந்த கிழமையில் வழிபாடு செய்யணும், எப்படி நம்ம பூஜை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வராகி அம்மனை வணங்கினாலே சகலமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வராகி அம்மனை உண்மையாக நீங்கள் மனமுருகி வழிபாடு செய்ய தொடங்கினாலே நிச்சயம் உங்களுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்போடு சீரு சிறப்புமாக பல தலைமுறைக்கு தலைத்து வாழலாங்க. அதிலும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பம் மட்டும் இல்லைங்க, நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு, அவங்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது, வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக வாழ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வதுன்னு தான் இந்த பதிவில் சொல்ல இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் வராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை நாள், பௌர்ணமி, பஞ்சமின்னு நாட்களில் வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்புங்க. இதை தவிர்த்து உங்களால் வேறு எந்த கிழமையில் கூட வழிபட முடியுமோ அந்த நாளே நீங்கள் வழிபடலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வித மாதிரி பலன் இருக்குது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த வராகி அம்மனுடைய திருவுருவ படத்தை வச்சு வழிபாடு செய்து வந்தால் எந்த தப்பும் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு இது பயப்படுவீங்க, வராகி அம்மனுடைய திருவுருவ படம் வீட்டில் வச்சு வழிபடலாமான்னு. உங்களுக்கு மனதில் ஏதாவது பயம் இருந்தால் இந்த படத்தை வீட்டில் வச்சு கொள்ள வேண்டாம். நீங்கள் ஏற்றக்கூடிய தீப ஒளியில் கூட வராகி அம்மனை நினைச்சு நீங்கள் தரிசனம் செய்வது போல வழிபடலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா பௌர்ணமி நாளில், அமாவாசை நாளில் சிறிய கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பனை வெள்ளம் வச்சுட்டு அந்த பனை வெள்ளத்தை பூஜை அறையில் வச்சுட்டு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இதை படைச்சிடுங்க. பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பனை வெள்ளத்தை நெய்வேத்தியமாக செய்து விட்டிங்கன்னா தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து வராகி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க. பிறகு மந்திரங்களை தெரிஞ்சால் உச்சரிங்க. தெரியாத பட்சத்தில் ஓம் வராகி தேவியே துணைன்னு மந்திரத்தை உச்சரித்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், எதிரி தொல்லை, கடன் தொல்லை, பணம் பிரச்சனை, எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கொடுக்க வேண்டுன்னு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் செய்த 7 ஜென்மத்து சந்தோஷமும் வறுமையும் இல்லாமல் தலைத்தோங்க வேண்டுன்னு வேண்டுதலை நீங்கள் வச்சுக்கோங்க. வேண்டுதலை நீங்கள் முடித்த பிறகு வீட்டில் நெய்வேத்தியமாக வைத்த அந்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்பு பூற்றி இருக்கக்கூடிய இடத்துல அருகில் போட்டுடுங்க. நீங்கள் வைத்த இந்த வெள்ளத்தை அந்த எறும்பு எடுத்து செல்லும்போது நிச்சயம் உங்கள் மனதார வாழ்த்தோம். அப்போது நீங்கள் செய்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் செய்துட்டீங்க. குறிப்பாக இந்த ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் தோஷத்தையும் இருக்குங்க. ஒரே நாள் ஒரே முறை மட்டும் பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு வேண்டாம். வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ உங்களுடைய வீட்டில் வராகி அம்மனை நினச்சி இந்த ஒரு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் சீக்கிரமே உணர முடியும். கஷ்டங்களும் படிப்படியாக விமர்சனம் கிடைக்க தொடங்குங்க. நீங்கள் ரொம்ப நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், நிம்மதி உண்டாகும். கஷ்டம் நிறைந்த வீட்டில் வராகி அம்மனை காலடி எடுத்து வச்சாலே அன்று முதல் அந்த வீட்டில் கஷ்டம் வெளியேறிடுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு வராகி அம்மனுடைய பாதங்களை நினச்சி வழிபட தொடங்குங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த வராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க.
பல காலமாகவே இந்த வராகி அம்மனை வழிபாடக்கூடிய வழக்கத்தில் சிலருக்கு தான் இருக்குது. நல்லெண்ணெய் தீபமேற்றி பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் இந்த வராகி வழிபாட்டினை தொடங்கலாம். தினமும் கூட வராகியை வழிபட முடியாதவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் பஞ்சமி திதி நாளில் கூட வழிபட்டாலும் முழு பலன் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. சைவம், பிராமணியம், வைணவம், சக்தி வழிபாடுன்னு இந்த 4 வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றவங்களுக்கு கூடிய தெய்வமாக தான் இந்த வராகி அன்னை இருக்கா. வாழ்க்கையில் நம்ம அனைத்தும் முடிஞ்சிட்டுச்சு, கடனாக கொடுத்த பணம் இனி திரும்ப வரவே வராதுன்னு கடைசி நிலைக்கு மனநிலை தள்ளப்பட்டிருப்பீங்கல்ல, அப்படிப்பட்டவங்க தவறாமல் இந்த வராகியை வழிபடுங்க, அந்த நிலைமை மாறுங்க. மேலும் வராகியை வழிபடுவங்க சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உண்மைதான் இது. சப்த கன்னிகளில் பார்த்தீங்கன்னா ஒருவராக போற்றக்கூடிய தெய்வம் தான் இந்த வராகி அன்னை. தெய்வீக குணமும் விலங்கினுடைய ஆற்றல் நிறைந்தவள்க இந்த வராகி. தாயை போன்ற இரக்கம் கொண்டவ, தாயால குணம் உடையவளாகவும் இருப்பா. முருக குணமுடையவளாகவும் உள்ளதால இவளை உக்கிர தெய்வமாக வழிபடுறாங்க. இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவினுடைய பெண் அவதாரமாகவும் நினைப்பாங்க. சப்த கன்னியர்களான இந்த பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி, சாமுண்டின்னு பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் தான் இந்த வராகி அன்னை. எதிரிகளிடமிருந்தும் தீய சக்தியிடமிருந்தும் கடன் போன்ற துயரங்களை இருந்து அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக இந்த வராகி அன்னை வழிபாடு இருக்குதுங்க. இந்த வராகி வழிபாட்டினை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காசி, தஞ்சாவூர் போன்ற பெரிய கோவில் மட்டுமே வராகிக்கு தனி சன்னதி இருக்குது. இங்கு அன்னை பராசக்தியின் போர்படை தளபதியாக இருந்தவள் தான் இந்த வராகி. வராகியை வழிபட்டிங்கன்னா 3 உலகிலும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க நிச்சயம் உங்களுக்கு. ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வம் தான் இந்த வராகி அன்னைங்க. மற்ற கோவில்களை எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு தான் பூஜை செய்வாங்க. ஆனால் இன்றும் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை இந்த வராகி அம்மனுக்கு தான் நடத்தப்படுது. இந்த வராகி அன்னையை வழிபட நினைச்சிங்கன்னா மனதில் எந்த விதமான தீய எண்ணம் இருக்கக்கூடாது. மன தூய்மையோடு தான் தொடர்ந்து இந்த வராகியை வழிபட்டிங்கன்னா வராகிக்குரிய மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லி மனமுருகி வேண்டி வழிபட்டு வந்தாலே அவளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வராகி அன்னையுடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் வச்சு வழிபட நினைத்தா வடக்கு நோக்கியும் வராகின முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடுங்க. வராகிக்கு உரிய திசை தாங்க இந்த வடக்கு திசை. மேலும் வராகியை வழிபடுவங்க வீட்டில் தினமும் ஒரு அகல் விளக்கு வச்சு அந்த விளக்கில் வராகி அம்மன் இருப்பதாக நினைச்சு வழிபடுங்க. இப்படி வழிபடும் போது வராகிக்கு விருப்பமான நீலம், சிவப்பு, மஞ்சள் நிற உடைகளை உடுத்து கொண்டு வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். நெய்வேத்தியமாக தயிர் சாதத்தையும் மாதுளை படைச்சு கூட சிவப்பு நிறம் கொண்ட மலர்களை சாத்தி கூட வழிபடுங்க. மேலும் 27 நட்சத்திரங்களில் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவங்க நீங்கள் தவறாமல் வராகி அம்மனை வழிபட நல்ல மாற்றம் உண்டாகும். அதே போல் 12 ராசிகளில் மகரம், கும்ப ராசிகள் பிறந்தவங்களும் நீங்கள் வராகி அம்மனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிடும். மேலும் சனி ஆதிக்கம் இருந்தாலும் சனி திசை நடப்பவங்களும் தவறாமல் இந்த வராகி அம்மனை வழிபடுங்க. 7 சனி, கண்டச்சினின்னு சனியின் எந்த திசையால் தொல்லை அனுபவித்தீங்கன்னா இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில், சனிக்கிழமை நாளில் வராகி அம்மனை வழிபடலாம். இந்த நாட்களில் வராகி இல்லை அம்மனை நினைச்சு தீப ஏற்றி வழிபட்டாலே சனியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை இருந்து மீள முடியும். இது தவிர வராகி அம்மனை வழிபட ஏற்ற நாள்னா பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளை வழிபட்டாலும் சிறப்பான பலன் உண்டுங்க. பஞ்சமி திதியில் வராகி துதியை பாடி மனமுருகி நீங்கள் அழைத்து வேண்டினாலே வராகி அம்மன் நிச்சயம் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பா. மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலக வேண்டும்னா வராகி அம்மனை நினைச்சு பார்த்தீங்கன்னா மனதார தீபம் ஏற்றி வழிபட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு தானமாக கொடுத்தாலும் நிச்சயம் விரைவிலே உங்களுடைய கடன் தொல்லைகள் நீங்கிடும். வராகியை வழிபடக்கூடிய நபர்கள் நீங்கள் மனதில் தூய்மையாக இருக்கணும். யாரிடமும் கடும் வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணத்தோடு
வழிபட வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் புதியவராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு வராகி தாயை போற்றி எனும் மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.